எப்போது அவன் தலை விழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே, அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல், பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல, பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல். அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையிலிருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டபாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, இதோ முருகப்பெருமானின் வீரவாள், வெற்றிவாள், வேலை தொடர்ந்து வந்து தாரகனின் தலை தரை தவிழுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், 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 வெற்றிவேல். தாரகனை வதைத்து மாயையை அழித்த முருகப்பெருமான்